15.4 ஓவர்ல எல்லாம் போட்டிய முடிச்ச மும்பை நாக் அவுட் ஆகிற சிஎஸ்கே. ஐபிஎல் 2025வது வருஷ சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு. இது மூலமா சிஎஸ்கே அணி 6 தோல்விகளை தழுவி தொடர விட்டு வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. மும்பை வான்கடே மைதானத்துல நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதல்ல பந்து வீசுறதா அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா சிஎஸ்கே அணியில ஷேக் ரஷீத் அப்புறம் ரச்சின் ரவீந்திரா இவங்க விளையாடினாங்க. 2 பேரும் டெஸ்ட் போட்டி மாதிரி பேட்டிங் ஆடி ரன்களை சேர்த்தாங்க. கொடூரமா மட்ட போட்ட ரச்சின் 5 ரன்கள்ல பெவிலியன் திரும்பினாரு. இதுக்கப்புறமா தன்னோட 17 வயசுல ஐபிஎல் தொடர்ல அறிமுகமாகி இருக்கக்கூடிய ஆயுஷ் மாத்ரே அதிரடியா விளையாடி ரன்களை சேர்த்தாரு. 2 சிக்ஸர் 4 பவுண்டரி அப்படின்னு 15 பந்துகள்ல அவரு 32 ரன்கள் சேர்த்தாரு. இதனால சரிவில் இருந்து சிஎஸ்கே ஒரு நல்ல இலக்க நோக்கி போச்சு. இருந்தாலும் அவர் முக்கிய கட்டத்துல ஆட்டம் இழந்த உடனே ஜடேஜா சிவம் துபே ஜோடி நடுவரிசையில மறுபடியும் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. இருந்தாலும் இப்படியே விளையாடுனா ரசிகர்கள் நம்மள பொழந்துடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அதிரடியா ஆட முயற்சி பண்ணாங்க. இதுல சிவம் துபே 4 சிக்ஸர் 2 பவுண்டரி அப்படின்னு 32 பந்துகள்ல 50 ரன்கள் எடுக்க, ஜடேஜா கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம 35 பந்துகள்ல 53 ரன்கள் சேர்த்தாரு. ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட தோனி 6 பந்துகள்ல வெறும் 4 ரன்கள் மட்டுமே சேர்த்தாரு. இதனால 20 ஓவர் முடிவுல சிஎஸ்கே அணி 5 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் தான் எடுத்தது. அதுக்கப்புறமா களமிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்துல இருந்தே அதிரடியா விளையாடி ரன்களை சேர்த்தது. இந்த தொடர் முழுக்க தடுமாறிட்டு வந்த ரோஹித் சர்மா இன்னைக்கு பட்டைய கிளப்பினாரு. 19 பந்துகள்ல 24 ரன்கள் எடுக்க ரோஹித் சர்மா கூட சூரியகுமார் யாதவ் ஜோடி சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. 2 பேரும் ஆக்ரோஷமா விளையாடி போட்டியை சீக்கிரமே முடிக்க பார்த்தாங்க. அதிரடியா விளையாடின ரோஹித் சர்மா 33 பந்துகள்ல அரை சதம் கடக்க, சூரியகுமார் யாதவ் 26 பந்துகள்ல அரை சதம் எடுத்தாரு. இதனால சிஎஸ்கே அணி படுதோல்வியை நோக்கி போச்சு. ஒரு கட்டத்துல மும்பை அணி 15.4 ஓவர்கள் எல்லாம் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்க எட்டுச்சு. ரோஹித் சர்மா 45 பந்துகள்ல 76 ரன்கள் எடுத்தாரு. இதுல 6 சிக்ஸர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். சூரியகுமார் 30 பந்துகள்ல 68 ரன்கள் எடுத்தாரு. இதுல 6 பவுண்டரி 5 சிக்ஸர்கள் அடங்கும். சிஎஸ்கே பந்து வீச்சுல ஜடேஜா மட்டும் 1 விக்கெட்டை வீழ்த்தினாரு. இந்த தோல்வியின் மூலமா சிஎஸ்கே அணி தொடர விட்டே வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு.